தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் TRP ராஜா, அதிமுக சார்பில் அதன் கூட்டணி கட்சியான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் S காமராஜ் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் காமராஜ் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட 3 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்த TRP ராஜாவை 1566 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் S காமராஜுக்கு அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான காமராஜ் இனிப்புகள் ஊட்டி உற்சாகமாக வெற்றியை கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் S காமராஜ் கூறும்போது, இதுவரை இருந்த எம்எல்ஏக்களைப் போல் இல்லாமல் மன்னார்குடியிலேயே தங்கியிருந்து மன்னார்குடி மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன், மன்னார்குடி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற பாடுபடுவேன் என உணர்ச்சிகரமாக கூறினார். கடந்த முடிந்த மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியை ஒதுக்கீடு செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்களுக்கும், அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு மோடிஜி அவர்களுக்கும், நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அனைவருக்கும், குறிப்பாக நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு R காமராஜ் அவர்களுக்கும், கூட்டணி கட்சியாக இடம் பிடித்து கொடுத்த எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் TTV தினகரன் அவர்களுக்கும், குறிப்பாக மன்னார்குடி தொகுதி மக்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். 35 ஆண்டு காலம் மன்னார்குடி பகுதியில் வைத்திட்ட எனக்கு மன்னார்குடி மக்கள் கொடுத்த அங்கீகாரமாக இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தொடர்ந்து மன்னார்குடி பகுதி மக்களுக்கு, தொகுதி மக்களுக்கு வாழ்நாள் முழுக்க பணியாற்றுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு R காமராஜ் அவர்களும், மன்னார்குடி தொகுதியில் வேட்பாளராகிய நானும் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதை நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கும், மன்னார்குடி தொகுதியில் இருக்கிற மக்களுக்கும், நன்னிலம் தொகுதியில் இருக்கிற வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களது நன்றியினை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர் அண்ணன் TTV தினகரன் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததன் காரணமாக இன்றைக்கு பிரிந்திருந்த நாங்களெல்லாம் ஒன்றாக இணைந்ததற்கு பின்னால் 2026 தேர்தலில் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியை 91-96 வழக்கறிஞர் திரு கு சீனிவாசன் அவர்கள் மறைவுக்கு பின்னால் 30 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த தொகுதியை கைப்பற்றி இருக்கிறோம். இதில் முழுமையான பங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இது எனது வெற்றியாக நான் பார்க்கவில்லை, எங்கள் கூட்டணிக்கு கிடைத்த வெற்றியாகவும் மன்னார்குடி தொகுதி மக்கள் எனக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரமாகவும் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். மன்னார்குடி தொகுதி மக்களுக்கு பணியாற்றுவதை நான் வாழ்நாள் கடமையாக கொண்டிருக்கிறேன். கடைசி வரை அவருக்காக உழைப்பேன், நல்ல திட்டங்களை கொண்டு வருவேன். இறுதியான முடிவுகள் வந்ததற்கு பின்னால் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் திரு R காமராஜ் குறிப்பிட்டதை போல தேர்தல் முடிவுகள் முழுமையாக வந்ததற்கு பின்னால் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பின்னால் நாங்கள் பதில் சொல்கிறோம். உங்களுக்கும் நன்றி, வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றி, கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம். 3 முறை திமுக அமைச்சரை தோற்கடிச்சு இது மன்னார்குடி தொகுதி மக்கள் எனக்கு கொடுத்த வெற்றியாக தான் நினைக்கிறேன், வேற ஒன்றும் நினைக்கல. மன்னார்குடி தொகுதி வாக்காளர் பெருமக்கள் எனக்கு கொடுத்த அங்கீகாரம் எனக்கு கொடுத்த வெற்றியாக நினைக்கிறேன். எங்களுடைய கூட்டணிக்கு மன்னார்குடி தொகுதியில் இருக்கிற வாக்காளர்கள் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள், அப்படிதான் நான் பாக்குறேன். மன்னார்குடி மக்களுக்கு இப்ப நான் கிட்டத்தட்ட 13 நாள் பிரச்சாரத்துல போயிருக்கேன். நிறைய கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கைகளை படிப்படியாக என்னால் முடிந்தவரை அனைத்து சட்டமன்ற நிகழ்வுகளும் கலந்து கொண்டு அனைத்து கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நான் முழுமூச்சாக நான் ஈடுபடுத்திக் கொள்வேன். மன்னார்குடி தொகுதியில் இருந்து பணியாற்றுவேன். மன்னார்குடியை விட்டு வேறு எங்கும் நான் செல்ல மாட்டேன். மன்னார்குடி தொகுதியில் மக்களுக்காக மட்டும் பணியாற்றுவேன். மன்னார்குடி தொகுதி 24 மணி நேரம் மன்னார்குடியிலே இருப்பேன். ஓகே.